வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா லோகேஷ் கனகராஜ் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா நடிச்ச ரிலீஸ் ஆயிருக்கு டிசின்ற ஃபிலிம் தான். இது அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்துல வந்து லோகேஷ் கனகராஜ்க்கு பேரா வந்து வாமிகா கபி பண்ணியிருக்காங்க. இன்னும் இம்பார்ட்டன்டான கேரக்டர்ல சஞ்சனா தலைவாசல் விஜய்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ராக் ஸ்டார் அனிருத் தான் மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு டீசென்டான ஓப்பனிங் வரதுக்கு ரொம்பவுமே முக்கியமான ரீசன் வந்து அனிருத்தோட அந்த மியூசிக் தான் சொல்லலாம். எல்லாமே ட்ரெய்லர்ல அந்த தீம் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக ஹங்கோவான்னு ஒரு சாங் ரிலீஸ் ஆச்சு. ஸோ எல்லாமே வந்து படத்தில் மெயின் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அருண் மாதேஸ்வரனோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆகல. கேப்டன் மில்லர் ஆகட்டும், அது முன்னாடி வந்த சானிக் ஆயுதம் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட சென்டென்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆச்சு. எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் அந்த மாதிரி ஆகல. பட் வந்து இந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். படத்தோட ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா லோகேஷ் வந்து ஒரு கேங்ஸ்டராக வர்றாரு. அண்ட் அவரோட டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் கிட்ட இருக்கிற துப்பாக்கிகள் திருட்டுத்தனமாக திருடி அது வெளி மார்க்கெட்டில் விற்கிற ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு போலீஸ் வந்து ஒரு ஏழையோட காசு திருடுறதுக்கோசரம் அவரை வந்து அநியாயமாக கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கோசரம் இவர் கிளம்பி போறாரு. லோகேஷ் கிட்ட வந்து அந்த ஃபேமிலி வந்து முறையிடுவாங்க. ஸோ வந்து இவர் வந்து ஆல்ரெடி இவர் இந்த மாதிரி போலீஸோட துப்பாக்கியெல்லாம் திருடுறதுனால ஆல்ரெடி ஒரு வாண்டட் லிஸ்ட்ல இவங்க குரூப் இருக்கிற சுச்சுவேஷன்ல இவரே தேடி போய் அந்த போலீஸை வந்து என்ன பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு அதுக்கான எதிர்வினைகள் என்னென்ன, இதுல வந்து நடுவில் வாமிகா கபி எங்க இருந்து வராங்க, அவங்களுக்கு என்ன கனெக்ட் அப்படின்றதெல்லாம் படத்தோட ஸ்டோரி. அண்ட் இது வந்து ஒரு கேங்ஸ்டரோட ஒரு இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட லைஃப் டைமோட அந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸ் அவருக்கு எப்படி ஒரு மேட்ச் கிடைக்குது, அவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை கேரி ஆன் பண்ணி போறாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் அதுக்கு நடுவில் இந்த போலீஸோட அவங்க போலீஸை கொண்டதுனால வந்து இவங்களை வந்து ஷூட் அண்ட் சைட் ஆர்டரோட தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்றத ஸ்டோரி. ஒரு ஆக்ஷன் படத்துக்கு ஒரு ரீசெண்டான ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளேவை பார்த்தீங்கன்னா படம் ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் பெருசாக எங்கேயும் போர் அடிக்கல. ஸ்லோவாக போகிற மாதிரி அங்கங்கே தோணினாலும் அந்த சீன்லாம் கூட வந்து பெருசாக போர் அடிச்சு என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஸ்லோவாக ஒரு சில இடங்களில் ஸ்லோவாக போனாலும் நல்லா எங்கேஜிங்காகவே போச்சு. ஓவராலாக வந்து நல்ல ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து இன்ட்ரோல் பிளாக் ஆகட்டும். அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து வாமிகா கபி வந்து அவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அப்புறமா ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு வாடி லோகேஷ் மாட்டி அங்கேருந்து அவங்க வந்து ஒரு அட்டம் பண்ணி அங்கேருந்து தப்பிக்கிற சீன், இந்த மாதிரி அடுத்தடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் கொஞ்சம் நல்ல நல்ல சீன்ஸ் வந்துட்டே இருந்ததுனால பெருசாக எங்கேயுமே போர் அடிக்காது ஃபீல் வரும். ஸோ வந்து ஸ்க்ரீன் பிளேக்கும் ஸ்டோரிக்கும் ரெண்டுக்குமே வந்து 8 மார்க்ஸ் தரலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஆக்டிங் ஆக்சுவலாக ட்ரெய்லர்லாம் பார்த்தப்போ வந்து லோகேஷ்க்கு இந்த கேரக்டர் செட்டே ஆகாது அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். நிறைய பேர் அப்படி தான் இருந்திருப்பீங்க. பட் வந்து படத்தில் வந்து சர்ப்ரைசிங்காக வந்து சூப்பராக அவருக்கு இந்த கேரக்டர் செட் ஆகிருக்கு. அவர் வந்து ரொம்ப ஆக்டிங் பண்ணணும், நம்ம நடிக்கணும்லாம் ரொம்ப மெனக்கெடாமல் சப்டிலாக வந்தது வந்து அந்த கேரக்டருக்கு ரொம்ப சூட் ஆச்சு. அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கும் 1-2 இடம் இருக்குது, அங்கேயுமே நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஷோ ஸ்டீலர்னு பார்த்தீங்கன்னா வாமிகா கபி தான். அவங்க வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்குமே வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு சீன் வரும். அந்த சீனில் ஆக்டிங் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்டிங்கில் வந்து யாரும் எந்த குறையும் வைக்காமல், எஸ்பெஷலி லோகேஷ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாக நடிக்கிறப்ப பெருசாக எந்த மைனஸும் அவர்கிட்ட இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கும் வந்து 9 மார்க்ஸ் தரலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட பெரிய பில்லர் ஆக்சுவலாக வந்து யூஸ்வலாக மியூசிக் டைரக்டர் ஒரு படத்துக்கு நல்லா பண்ணியிருந்தா படத்தோட செகண்ட் ஹீரோவே அவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோவே வந்து அனிருத்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் என்னதான் இருந்தாலும் சினிமா வந்து நிறைய பேர் வந்து பார்த்து ஒரு வசூலான அதாவது ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸ் புல் வந்து அவரோட மியூசிக்கால தான் கிடச்சிச்சு. அண்ட் அதையுமே வந்து ட்ரெய்லரில் இருந்ததை விட படத்தில் இன்னும் டபுள் மடங்கு பண்ணியிருக்காரு. சூப்பரான இந்த இயர் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் மியூசிக்கல் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிசிக்கு அனிருத்துன்னு தான் சொல்லுவேன். அவருக்கு 10/10 கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் அருண் மாதேஸ்வரன் அவர் வந்து டைரக்ஷன் வந்து யூஸ்வலாக வந்து அவரோட படங்கள் வந்து நிறைய படங்கள் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். கேப்டன் மில்லருமே செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப லேகாக போகிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து அவர் ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காரு, ரைட்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு கேரக்டருக்கும் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து சூப்பராக வச்சு எழுதியிருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து அவர் கண்டிப்பாக வந்து பாராட்டுக்கள். அவருக்கும் வந்து 9 மார்க்ஸ் தரலாம். ஓவராலாக இந்த படம் ஆக்ஷனை எதிர்பார்த்து போகிறவங்க, ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னராக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து தேட்டரில் போய் பாருங்க. ஒரு 90 மார்க்ஸ் நான் இந்த படத்துக்கு ஓவராலாக தருவேன். ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னருக்கு சூப்பரான ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளேவோட எந்த ஒரு அதாவது ஸ்லோவாக இருந்தாலும் லேக் எதுவும் இருக்காது. ஸோ வந்து கண்டிப்பாக தேட்டரில் ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிசி ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அண்ட் மைனஸே இந்த படத்தில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. மைனஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ் வந்து 1-2 லாஜிக் இல்லாமல் இருக்கலாம். ஆப்போசிட்டில் வந்து ஒரு 10-15 போலீஸ் சுற்றி சுட்டுட்டு இருப்பாங்க. பட் இங்கே நம்ம ஹீரோ சைடில் வந்து ஒரு ஆளோ 2 ஆளோ தான் எதிர்த்து சுட்டுட்டு இருப்பாங்க. பட் அவங்க ஆளுங்கெல்லாம் போட்டு
டக்குன்னு செத்துட்டு இருப்பாங்க போலீஸ்லாம். இந்த மாதிரி சினிமாக்கே உண்டான அந்த சில லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரிய மைனஸ் எதுவும் இல்லை. அண்ட் ஃபேமிலிக்கான படம் இதில் இது A certified படம். ராவான வயலன்ஸ் இருக்கும், ராவான வேர்ட்ஸ் இருக்கும், கெட்ட வார்த்தைகள் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இதில் வந்து வாமிகா கபி ஒரு செக்ஷுவல் ஒர்க்கராக வந்தாலும் அவங்களுக்கான கிளாமர் சீன்ஸ்லாம் வைக்க இடம் இருந்தாலும் அந்த மாதிரிலாம் எதுவும் காமிக்காததுக்கு அருண் மாதேஸ்வரன் பாராட்டுகள். ஓவராலாக வந்து இது ஒரு நல்ல ஆக்ஷன் ஃபிலிம். ஆனால் ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு இல்லை. ஆக்ஷன் லவர்ஸ் கண்டிப்பாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.